சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். முத்து வர்றாங்க. முத்து வந்ததும் அப்பா எல்லாருக்குமே நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன். மீனா இப்படி இருக்காளே அதுக்கு என்ன காரணம் என்ன ஏதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு முத்து வந்து சொன்னதும் மீனாவும் ஷாக் ஆகுறாங்க. ரோகிணியும் ஷாக் ஆகுறாங்க. ஒருவேளை முத்து எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டானான்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு பக்கம் ஷாக் ஆகுறாங்க. அப்ப வந்து நம்ம மீனா வந்து என்ன இது இவருக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் வருத்தப்பட முத்துக்கிட்ட அண்ணாமலை என்ன விஷயம்ன்றாங்க. எல்லாம் நம்ம பாண்டி ஊருக்கு போனோம் இல்லப்பா அந்த விஷயம் தான் சொன்னதும் மீனாவுக்கோ ரோகிணிக்கோ என்ன பதில் சொல்றது என்ன பேசுறதுன்னே தெரியாம ரொம்பவே வருத்தத்துல வந்து இருக்காங்க. அப்ப வந்து முத்து சொல்றாங்க, அப்பா நம்ம கோவிலுக்கு போனோம் இல்லப்பா அந்த விஷயம் தான் சொல்லிட்டு மறுபடியும் வந்து இந்த மாதிரி பேசினது என்ன முத்து இப்படி பேசுறானே என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. உடனே வந்து நம்ம முத்து அங்க ஒருத்தர் சாமியார் மாதிரி இருந்தார் இல்ல அவர் வந்து மீனாவை இந்த ஊர்ல இருக்காத இந்த ஊரை விட்டு போயிடுன்னு சொன்னாங்கல்ல அதுதான் பான்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஓ இதுதான் நான் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இவ வந்து எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்றதுக்காக இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இவ உட்கார்ந்துட்டு இருக்கான்னு சொன்னதும் உடனே ரோகிணி என்ன மனோஜ் மீன் அப்படிப்பட்டவங்க கிடையாது. மீனாவுக்கு ஏதோ நிஜமாதான் உணவு முடியல போலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குதான் நான் ஒரே ஒரு நல்ல பெஸ்ட் ஐடியாவோ ஒன்று சொல்ல போறேன். நம்ம போயிட்டு சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்தா மீனாவோட மனசுல இருக்க கவலை என்ன ஏதுன்றது தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்றாங்க. உடனே அதுக்கு விஜய வந்து இங்க பார் அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு ஒரு 4 கம்பு எடுத்து 4 அடி அடிச்சா பேய் எல்லாம் தெளிஞ்சு போயிடும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே முத்து அவளுக்கு பேய் எல்லாம் ஒன்றும் பிடிக்கல நீங்க தான் அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு வந்து டர்ம் லைஃப் கொடுக்குறாங்க. உடனே இப்ப நம்ம மீனாவை கூப்பிட்டு யாரோ ஒருத்தர் இருக்காங்களா அவங்க கிட்ட போயிட்டு கயிறு கட்டினா மீனாவோட மனசுல இருக்க பயம் போயிடும் இல்லைன்றாங்க. பின்ன நான் சொன்னதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு உடனே விஜயா சொல்ல உடனே அதுக்கு வந்து முத்து நீங்க சொன்னது அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு கம்பு எடுத்து அடிக்கணும்னு சொன்னீங்க நான் கயிறு கட்டணும்னு சொல்றேன் அதுக்கும் இதுக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ உடனே நம்ம ஸ்ருதி வந்து சொல்லுங்க மீனா நீங்க எங்க போறீங்கன்னு சொன்னதும் நான் சைக்காட்ரிஸ்ட் கடெல்லாம் போல இவர் சொல்ற மாதிரி போயிட்டு கயிறு கட்டிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. ஆமா இது எதெல்லாம் நினைச்சு நீங்க இப்படி இருக்கீங்க அதெல்லாம் கனவா நினைச்சு மறந்துடுங்க கனவா இருந்தா சந்தோஷமா தான் இருக்கும்னு சொல்லிட்டு மீனா ரோகிணியை பார்த்து சொன்னதோ இவ சொல்லாமலேயே எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிடும் போல இவ ஏன் தான் இப்படி பண்றாலோ தெரியலன்னு சொல்லிட்டு மீனாவை நினைச்சு ரோகிணி ஒரு பக்கம் ரொம்பவே கோபத்துல இருக்காங்க. இப்ப முத்து மீனாவை கூட்டிட்டு ஒரு சாமியார் கிட்ட வந்திருக்காங்க. அந்த சாமியார் கிட்ட என் ஒய்ஃப் என்ன ஆச்சுன்னு தெரியல இப்படி இருக்கான்னு சொன்னதோ அட்லீஸ்ட் என்கிட்ட கேட்டதா எந்த ஒரு உண்மையும் சொல்லல நீங்க கேட்டவாத உண்மையை சொல்றாளான்னு எனக்கு தெரியல அதனாலதான் கூட்டிட்டு வந்திருக்கேன் என்ன ஏதுன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு சொன்னதோ சரிப்பா நீ கொஞ்சம் வெளியே இருன்னு சொல்லிடுறாங்க. இப்ப முத்துமும் போய் வெளியே நின்றுட்டு இருக்காங்க. கையை கொடுமான்னு சொல்லிட்டு கையை கொடுத்ததோ கடவுளே எந்த விஷயமும் வந்து நான் வெளியே சொல்லிடக்கூடாது ரோகிணிக்காகவும் கிருஷிக்காகவும் அவங்க லைஃபுக்காக நான் வந்து எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு மீனா மனசுல நினைச்சதோ உள்ளுக்குள்ளவே நீ ஒரு போராட்டத்தை நடத்திட்டு இருக்க நீ வந்து இந்த உண்மையை வந்து எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்னு நினைக்கிற கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உண்மை வெளி வருமா நீ உன் முகத்தை பார்த்தா நீ பொய் சொன்ன மாதிரி தெரியல பதட்டமும் பயமும் மட்டும்தான் இருக்கு இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்கும் இந்த கயிறை உன் புருஷன்கிட்ட சொல்லி கட்டிக்கோன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. இப்ப மீனாவும் சிரிச்சுட்டு என்னங்கன்னு சொல்லி வராங்க. இத்தனை நாளா இந்த சிரிப்பு தான் எங்க போச்சு மீனா இங்க பார் இந்த கயிறை என்ன சொன்னாங்கன்னு சொல்றாங்க உங்க கையால கட்டிக்க சொன்னாங்கன்னு சொன்னதும் உடனே அந்த இடத்துல சிந்தாமணி வராங்க. என்ன முத்து மீனா என்ன பிசினஸ் எல்லாம் டல்லா போகுதா அதனாலதான் இப்படி பண்ணணும்னு வந்து இங்க நின்று கயிறு காட்டுனா பிசினஸ் நல்லபடியா போகுமா பிசினஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை உங்களை மாதிரி கந்திஷ்டி ஏகப்பட்டதா இருக்கு என் மீனாவுக்கு அதுக்காக கயிறு கட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். ஆமா இதெல்லாம் கந்திஷ்டிக்கு கயிறு கட்டுவாங்க ஆனா கந்திஷ்டி இங்க வந்திருக்கேன்னு சொல்றாங்க. இந்த அம்மா எனக்கு தெரிஞ்சவங்க அவங்கள பார்த்துட்டு போலாம் தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போனது. இப்ப சிந்தாமணி வந்து அம்மா என் பொண்ணுக்கு ஜாதகம் கொடுத்தனே என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குமா இல்லையா எது ஒன்றும் பார்த்து சொல்றேன்னு சொன்னீங்களேன்னு சொல்றாங்க. கண்டிப்பாமா உங்க பொண்ணுக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் ஆனா லேஸ் எல்லாம் நடக்காது உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நடக்காது உங்க விருப்பத்துக்கு எதிராக தான் உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும். உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும்போது நீங்களோ இல்ல உங்க புருஷனோ 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கண்டிப்பா ஜெயிலுக்கு போவீங்கன்றாங்க. அதெல்லாம் முடியாது என் பொண்ணுக்கு என் விருப்பத்துக்கு ஏற்றபடி தான் கல்யாணம் நடக்கும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஏதாவது பரிகாரம் செய்யற மாதிரி ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க.
கடவுள் ஒரு விதி போட்டிருக்காங்க. அந்த விதியை யாராலும் மாற்ற முடியாது. நடக்கிறது என்னவோ அதை நான் சொல்றேன்னு சொல்றாங்க. உடனே சிந்தாமணி மனசுல நினைக்கிறாங்க, என் பொண்ணுகிட்ட யாரையாவது பழக விட்டா தானே அவ அந்த மாதிரி ஒரு கல்யாண முடிவு எடுப்பா. இனி என் பொண்ணுகிட்ட எந்த ஒரு பையனும் பேச விடாம நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சிந்தாமணி நினைக்கிறாங்க. தான் நம்ம மீனா உட்காந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு மேலேயும் அவர்கிட்ட என்னால உண்மையை மறைக்க முடியுமான்னு கேட்டா அதுக்கு என்கிட்ட பதில் கிடையாது. அதனால அவர்கிட்ட எல்லா உண்மையும் இதுக்கு மேல சொல்றதை தவிர வேற வழி தெரியல. எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு மீனா முடிவு பண்ணிட்டு, எனக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு சொல்றாங்க. என்ன விஷயம் மீனா, சொல்லு. இத்தனை நாளா உங்ககிட்ட பொய்யா ஒரு விஷயத்த மறைச்சிட்டு இருந்தேன். அந்த உண்மையை இப்ப சொல்ல போறேன். அதுதான் மீனா, என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ரோகிணி நல்லவ கிடையாது. ரோகிணி ரொம்பவே கெட்டவங்கன்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே முத்து, என்ன சொல்ற? ரோகிணி தாங்க கிறிஷோட அம்மான்னு சொல்றாங்க. ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் இறந்திருக்காங்க. இறந்தவங்களுடைய குழந்தை தாங்கன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்றாங்க. இந்த விஷயம் எனக்கு எப்ப தெரிஞ்சது தெரியுமா? கோவிலுக்கு போனோம் இல்லைங்க, அப்பதான் உண்மை தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு முத்து கிட்ட எல்லா உண்மையும் சொல்றாங்க. உடனே முத்து, இவ்வளவு பெரிய உண்மையை நீயும் மறைச்சிருக்க, ரோகிணியும் மறைச்சிருக்கா. அந்த ரோகிணி இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். பார்லர் அம்மா எங்க இருக்க? வெளியே வா, வெளியே வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதும் முத்து, என்னங்க இவன் இப்படி கத்திட்டு இருக்கான்? அம்மா, உங்க தலையில உன் பெரிய மருமக கல்லவே தூக்கி போட்டிருக்கா. அவளை எப்படிப்பட்ட உண்மை மறைச்சிருக்கா தெரியுமான்றாங்க. ஐயோ, முத்துக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு போலியேன்னு சொல்லிட்டு ஆன்ட்டி, முத்து என்னை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டு இது எல்லாம் சொல்றாங்க. முத்து சொல்றத நம்பாதீங்கன்றாங்க. உடனே மீனா, யார் போய் சொல்றது? என் புருஷன் போய் சொல்லலடி, நீ தான் போய் சொல்லியிருக்க. இதுக்கு மேலே உண்மையை மறைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மீனா வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயுமே உண்மை சொல்றாங்க. இதை கேட்ட விஜயா ரொம்பவே கோவப்பட்டு, இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிருக்கே, இதுக்கு மேலே நீ வீட்டுல இருக்க கூடாது, வீட்டை விட்டு வெளியே போடின்னு சொல்லிட்டு ரோகிணியோட கழுத்தை பிடிச்சி தள்ளுறாங்க. உடனே ரோகிணி, நான் ஏன் உயிரோட இருக்கணும்னு சொல்லிட்டு ரோகிணி சூசைட் பண்ண போறாங்க. இந்த மாதிரி எல்லாம் மீனா கனவு காண்றாங்க. இது எல்லாம் நடந்தா என்ன நடக்கும்ன்றது தெரியலையேன்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. இப்ப நம்ம உண்மையை சொல்லலாமா வேண்டாமா? ஒருவேளை உண்மையை சொன்னா ரோகிணி சூசைட் பண்ணிப்பாளா? இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே வருத்தத்துல மீனா இருக்காங்க. இப்ப மீனா நினைச்சு பார்த்ததும் முத்து அந்த இடத்துக்கு வந்ததும், என்ன மீனா, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமான்னு சொல்லி கேக்குறாங்க. ஒன்னும் இல்லைங்கன்னு சொல்லிட்டு மீனா எல்லா உண்மையும் மறைக்கிறாங்க. ஒருவேளை முத்துக்கு ஃபியூச்சர்ல உண்மை தெரிய வந்தா முத்து மீனாவை என்ன செய்வாங்க? ரோகிணியோட வாழ்க்கையை மீனா காப்பாத்துறதுக்காக இப்ப மீனாவோட வாழ்க்கையை தொலைப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.